World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வழக்கம் போல் மாதம் சில டிஃப்ரெண்ட் கான்செப்டில் நிறையா கிளாஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கீங்க சார். ஸோ இந்த மாதம் அந்த மாதிரி தலைப்பில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம், பாதகாதிபதி. இது வெளியில் நிறைய பேர் அனுபவம் இல்லாமல் இருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் இது எவ்வளோவாறு ஒரு மோசமான விளைவுகளை கொடுக்குது, ஸோ அதுலேருந்து எப்படியெல்லாம் தற்காத்து கொள்வது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் விரிவாக நம்மகிட்ட சொல்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க. வணக்கம் சார். இந்த ஜோதிடத்தில் இந்த பாதகாதிபதி மரகாதிபதி அப்படின்னு சொல்லும்போது இந்த பாதகாதிபதி அப்படிங்கிறது என்ன மாதிரி அமைப்பீங்க? ஸோ அதை பற்றி கொஞ்சம் விரிவாக எங்களுடைய நேயர்களுக்கு சொன்னால் என்ன பண்ணலாம்? நிச்சயமாக சொல்கிறேங்கய்யா. பாதகாதிபதி அப்படிங்கிறது அந்த வார்த்தையிலேயே நமக்கு இருக்குது, பாதகம் செய்யக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம். ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு லக்னத்துக்கு ஏற்ற மாதிரியும் பாதகாதிபதி அப்படிங்கிறவர் வேறு கிரகங்களாக வருவார். பாதகஸ்தானம் அப்படிங்கிறதும் வித்தியாசப்படும். ஸோ இதை 3 கான்செப்டாக நம்ம பிரிக்கலாம். சரலக்னத்துக்கு, ஸ்திரலக்னங்களுக்கு, உபயலக்னங்களுக்குன்னு பிரிக்கலாம். சரலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 11ஆம் பாவம் பாதகஸ்தானமாக வரும். ஸ்திரலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 9ஆம் பாவம் பாதகஸ்தானமாக வரும். உபயலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் பாவம் பாதகஸ்தானமாக வரும். அப்போ அந்த பாதகஸ்தானம் என்ன பாவமாக வருதோ அந்த பாவம் சம்பந்தமான காரகத்துவத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை நிச்சயமாக கொடுக்கும்னு சொல்லிடலாம். அதுவும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா நல்லதை செய்கிற மாதிரி செஞ்சு நம்ப வச்சு கழுத்திருக்கிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த பாதகஸ்தானம் அப்படிங்கிறது நிச்சயமாக செய்யும். அந்த மாதிரி சூழலை அது கொடுக்கும். பொதுவாக இந்த பாதகஸ்தானம், பாதகாதிபதி அப்படிங்கிறதுல எது ரொம்ப அதிக அளவில் பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா, பாதகாதிபதியை விட பாதகஸ்தானத்தில் அமர்ந்த கிரகங்கள் கண்டிப்பாக பிரச்சனையை செய்யும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது முழுக்க ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு அமைப்பு. அந்த ப்ராப்ளம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பரிகாரங்கள் பண்ணும்போது இந்த பாதகாதிபதி சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். சிறப்புங்கய்யா. இப்போ இந்த பாதகாதிபதி அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரம் ஸ்திரம் உபயத்துக்கு வேறு பாவங்கள். ஸோ 9ஆம் இடம், 11ஆம் இடம் அப்படிங்கிறீங்க. இப்போது உபய லக்னங்களுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் இடமே பாதகஸ்தானமாக இருக்குது. ஸோ அப்போ இல்லற வாழ்க்கை, தொழில் முறை, கூட்டாளிகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே வருது. சில பேருக்கு பாக்கியாதிபதியே சொல்கிறீங்க. ஸோ அப்போ இந்த பாவ ரீதியாக நம்ம எப்படி தற்காத்து கொள்வது, ஸோ இதனுடைய அமைப்பு எப்படி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது, கொஞ்சம் இதை பற்றி விரிவாக சொன்னால் என்ன பரவாயில்ல? இப்போ பொதுவாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு லக்னங்களை நம்ம பிரிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ சரலக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷம், கடகம், துலாம், மகரம் வரும். இந்த லக்னக்காரங்களுக்கு 11ஆம் பாவம் பாதகஸ்தானம்னு சொல்லிட்டோம். அதே 11ஆம் பாவம் தான் ஒரு மனிதனுக்கு அபிலாசையை நிறைவேற்றக்கூடிய இடம், லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம், நண்பர்களை பற்றி சொல்லக்கூடிய இடம், நம்மளுடைய கணுக்காலை குறிக்கக்கூடிய ஒரு காரகத்துவம்னு 11ஆம் பாவத்தை எடுக்கிறோம். 11ஆம் பாவத்தில் தான் சகல பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய இடம்னு சொல்கிறோம். அப்போ மற்ற லக்னங்களை காட்டிலும் இந்த சரலக்கணத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ 11ஆம் பாவம் அப்படிங்கிறது எவ்வளோ நன்மைகளை செய்கிற சூழலில் இருந்தாலும் பாதகஸ்தானமாக வரனால ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை கூடவே கொடுக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ சரலக்கணத்தில் பிறந்தவங்க முடிவெடுக்கும் போது கவனமாக எடுங்க. பணம் சார்ந்த விஷயங்கள், முதலீடு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு தான் பேராசை பெருநஷ்டம் மாதிரி யாராவது ஒருத்தர் கொஞ்சம் பணம் போட்டிங்கனாலே உங்களுக்கு அதிக வட்டி வரும், இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஆசையை காட்டி அவங்க சேர்த்து வச்சு அந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிற மாதிரி சூழலை கொண்டு போய் விட்டுரும். அதுமாதிரி நண்பர்களாலவே ஏமாற்றம் அடையக்கூடிய சூழல்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய சேமிப்பு முதலீடுகள் தவறான ஒரு வழிகாட்டுதலில் நடக்கும். அப்போ சரியான ஒரு லாபம் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளை இந்த சரலக்கணக்காரங்க 11ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தில் சந்திப்பாங்க. இது காமனாகவே நம்ம எடுக்கலாம். அதுக்கப்புறம் 11ஆம் பாவத்தில் என்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகம் சார்ந்த காரகத்துவத்தில் பிரச்சனையை சந்திப்பாங்கன்னு சொல்லலாம். அதுமாதிரி ஸ்திரலக்கணக்காரங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா 9ஆம் பாவமே பாதகஸ்தானமாக வருது. இப்போ பொதுவாகவே ஸ்திரலக்கணத்தில் பிறக்கிறவங்க, அதாவது ரிஷிபம், சிம்மம், விருச்சகம், கும்பம், இந்த 4 லக்னமும் ஸ்திரலக்கணம்னு சொல்கிறோம். இந்த ஸ்திரலக்கணத்தில் பிறக்கிறவங்களுக்கு அப்பாவால் நிறைய ஏமாற்றங்களையும் அப்பாவால் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க, குருமார்களால் ப்ராப்ளத்தை சந்திப்பாங்க. இவங்க ஆன்மீகத்துக்குள்ளே போய் தான் நிறைய விஷயங்களை அடிப்பட்டு கற்றுக்கிற சூழல் ஏற்படும். அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இந்த ஸ்திரலக்கணக்காரங்களுக்கு பாதகஸ்தானம் செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதேமாதிரி அதுதான் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பொதுவாகவே இந்த ஸ்திரலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் கிடைக்கிறதில்ல. அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போராடி தான் ஜெயிக்கக்கூடிய சூழலை கொடுக்கும். ஏன்னா அந்த பாதகஸ்தானமாக வரனால
யாருக்காவது ஒரு வேளை திடீர்னு வளர்ச்சியை கொடுத்துருச்சுன்னா அப்போ கண்டிப்பாக பாதகஸ்தானம் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு கெடுக்க போகுது, அந்த வளர்ச்சியை பாதியிலே நிறுத்த போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ பொதுவாகவே ஸ்திரலக்னக்காரங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்குது. இது உபயலக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவமே பாதகஸ்தானமாக வருது. இப்போ 7ஆம் பாவத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இல்லற வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு, கூட்டு தொழில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி உடல் ரீதியாக பார்க்கும்போது சிறுநீரகம், ஸ்பைனல் கார்டெல்லாம் 7ஆம் பாவம் தான். அப்போ பாதகஸ்தானமாக வரனால இந்த உபயலக்னக்காரங்களுக்கு அதனால தான் காமனாக என்ன சொல்லுவாங்கன்னா, உபயலக்னம்னு சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுஷ், மீனத்தில் பிறக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுலன்னு சொல்கிறது காரணம் இதுதான். ஏன்னா 7ஆம் பாவமே பாதகமாக வரனால. அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா பாதிப்பை கொடுத்துரும். ஏதாவது ஒரு வகையில் பார்ட்னர்னால மனக்கசப்புகள் ஏற்படும். அல்லது அவங்க நம்மளை ஏமாற்றுவாங்க, இல்லை அவங்க நம்மளை ஏமாற்றுவாங்க, இல்லை நாம் அவங்கள ஏமாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சூழலாம் ஏற்படும். அதுமாதிரி திருமண வாழ்க்கையும் ரொம்ப மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதில்ல. இதெல்லாம் எதனாலனா அந்த 7ஆம் பாவமே பாதகஸ்தானமாக வரனால. ஸோ இப்படி ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் நாம் அந்த பாதகஸ்தானம் என்னமா வருதுன்னு பார்த்துட்டு நம்ம தெளிவான விஷயங்கள் பலன்களை எடுக்க முடியும். ரொம்ப சிறப்புங்க. நீங்கள் சொல்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பாதக ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதிகமான ஒரு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறீங்கய்யா. அதே மாதிரி பாதகாதிபதி அமர்ந்த பாவ ரீதியாகவும் ஒரு பெரிய பிரச்சனையை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இந்த ரெண்டில் வந்து எது அதிகமான ஒரு தாக்கத்தை உருவாக்குது, ஸோ இதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. பொதுவாக வந்து இந்த பாதகாதிபதி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா பாதகஸ்தானத்தில் அமர்ந்த கிரகம் நிச்சயமாக பிரச்சனையை கொடுக்குதுன்னு சொல்கிறோம். குறிப்பாக அது எப்போ பிரச்சனையை கொடுக்குதுன்னா அதனோட தசாபுத்தி காலங்களில். இப்போ உபயலக்னக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல ஏதாவது கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தோட தசாபுக்தி காலங்களில், குறிப்பாக புத்தி காலங்களில், அந்தரம் காலங்களில் அது பிரச்சனையை கொடுக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேர் ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த பாதகஸ்தானம், பாதகாதிபதி அப்படிங்கிறவங்க எந்த இடங்களில் அதிக பிரச்சனையை கொடுக்குதுன்னு பார்க்கும்போது அந்த ஜாதகருக்கு உடல் ரீதியான தொந்தரவுகளை நிச்சயமாக கொடுத்துருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உயிரற்ற காரகத்துவம்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டலிஸ்டிக் விஷயத்துலையும் ப்ராப்ளத்தை கொடுக்குது. அதனால் மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து ஒரு சில காம்பினேஷன்ஸ் இருக்குது. அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஒரு கோல்டன் ரூல் மாதிரி கூட பார்க்கலாம். பாதகாதிபதி வந்து 6, 8, 12ஆம் அதிபதியோடு சேர்ந்திருந்தாலோ, பாதகாதிபதி ராகு கேதுவோட சேர்ந்திருந்தாலோ, அல்லது பாதகாதிபதி வந்து அஷ்டமாதிபதி கூட சேர்ந்திருந்தாலோ, ஸோ இப்படிப்பட்ட ஒரு சேர்க்கையெல்லாம் அவங்களுக்கு மெடிக்கல் அஸ்ட்ராலஜி படி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நோய்களை உண்டு பண்ணுதுன்னு நம்ம சொல்லலாம். அது குறிப்பாக எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கோ அந்த கிரகம் சார்ந்த உறுப்புகளை பிரச்சனை கொடுக்கும். இப்போ சூரியனுடைய தொடர்பு வந்தால் ஹார்ட்டில் ப்ராப்ளம், எலும்பில் பிரச்சனை. குருவோட தொடர்பு இருந்தால் பிரெயினில் பிரச்சனை அல்லது லிவரில் பிரச்சனை வரும். சுக்கிரனோட தொடர்பு இருந்தால் வந்து கிட்னியில் இஷ்யூ வரும். இப்படி நம்ம நிறைய விஷயங்களை எடுக்க முடியும். அப்போ பாதகாதிபதியை பொறுத்த வரைக்கும் முதன்மையாக உடம்பை ரொம்ப பாதிக்கும். அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ரொம்ப விரிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றிங்கய்யா. ஸோ அப்போ இந்த மாதிரி சமயங்களில் வந்துட்டு நம்ம தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா ப்ரிவென்டிவாக நம்ம என்ன மாதிரி ஒரு பரிகாரங்கள், ஸோ உடல் காரகத்துவத்துக்கோ உயிர் காரகத்துவத்துக்கோ இல்லை உயிரற்ற காரகம் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் சிறப்பாக நம்மளை நம்ம பாதுகாத்துக்க முடியுங்கய்யா. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதகாதிபதி விஷயத்தில் நம்ம உடல் சார்ந்த விஷயத்தில் எந்த உறுப்பில் பிரச்சனை வரும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த உறுப்புகளுக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை மெடிக்கல் செக்கப் எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி அந்த உறுப்பு சார்ந்து நோயாளிகளாக இருக்கிறவங்களுக்கு மருத்துவ உதவி, அறுவை சிகிச்சைக்காகவோ அவங்களுடைய மெடிக்கல் டெஸ்ட்டுக்காகவோ அல்லது மாத்திரை வாங்குவதற்கு மாதம் ஒரு குறிப்பிட்ட செலவாகும். அதை நம்ம பொறுப்பாக ஏற்றுக்கிட்டு அதை நம்ம கொடுத்துட்டு வர வர அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புகள்லேருந்து அவங்கள தப்பிக்க முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வேறு மாதிரி எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா உயிரற்ற காரகத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதி நிச்சயமாக ஒரு பாதகத்தை செய்யும். அப்போ உபயலக்னக்காரங்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு மண்டபமே ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஒரு பத்திரிக்கையை அடிக்கிறோம் அப்படின்னா முதல்ல டம்மியாக ஒரு பத்திரிக்கை அடிச்சுட்டு ஒரு 100 பத்திரிக்கை 200 பத்திரிக்கை அடிச்சுட்டு அந்த பத்திரிக்கையை யூஸ் பண்ணாமல் அதுக்கப்புறம் நம்ம உண்மையாக நமக்கு என்ன மாதிரி பத்திரிக்கை வேணுமோ அந்த பத்திரிக்கையை நம்ம அடித்து மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். அப்போ முதல் விஷயத்தை நாமளாகவே ஃபெயிலியர் ஆக்கிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான பரிகாரம். ஒரு மண்டபம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா முதல்ல ஒரு மண்டபத்துக்கு டம்மியாக அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த மண்டபம் வேணும்னு கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மண்டபத்தில் நினைக்கிறீங்களோ அந்த மண்டபத்தில் கல்யாணத்தை பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் வாழ்வியலாக பாதகஸ்தானத்துக்கு நிறையா பரிகாரங்கள் வந்து நம்ம கொடுக்க முடியும். இப்போ கல்வி சார்ந்த விஷயத்தில் பாதிக்க அப்படின்னா எந்த ஸ்கூலில் அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஃபஸ்ட்டு அட்மிஷன் போடாமல் டம்மியாக ஒரு ஸ்கூலில் போய் அட்மிஷன் போட்டுட்டு அந்த ஸ்கூலில் வேண்டான்னு சொல்லிவிட்டு வேற ஒரு ஸ்கூலில் குழந்தைங்களை படிக்க வைக்கணும். இப்படி முதல் விஷயத்தை நாமவே பாதகம் செய்து கொள்கிறோம். அப்படி இந்த பாதகம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்,
பாதகாதிபதி வேலை செய்ய மாட்டார். இப்படி நம்ம நிறைய பரிகாரங்களை இதில் எடுக்க முடியும். ரொம்ப சிறப்பான விளக்கங்க. ஏன்னா ஆதிபத்திய ரீதியாக ஒரு கிரகம் எங்களுக்கு நல்லா இருக்குது, நல்ல ஒரு புஷ்கரம் அமைப்பிலே இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குன்னு நாங்கள் நினச்சிட்ருப்போம். பட் இந்த பாதக ஸ்தானத்தில் அந்த கிரகம் இருக்குதா, இல்லை அவரே பாதகாதிபதியாக இருக்காரா அப்படிங்கும்போது ஒரு தடையை ஏற்படுத்த தான் செய்கிறாரு அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல எல்லோரும் நாங்கள் ஒரு முன்னெச்சரிக்கையாக அதுக்குண்டான விஷயங்களில் வந்து நாங்கள் பார்த்துக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ இப்போ இதை பற்றி விரிவாக விளக்கமாக நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். இதை பற்றி எதனா வகுப்புகள் எதாவது எடுக்கிறீங்களா, எப்போ எடுக்கிறீங்க, இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா எங்கள் நேயர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. பாதகாதிபதி பாதகஸ்தானம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும், அந்த பலன்களை சரி செய்வதற்கு என்ன மாதிரி பரிகாரம் செய்யணுங்கிறத மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னங்களுக்கும் ஒரு அற்புதமான வகுப்பு எடுக்க போகிறேன். இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் 3 மணி நேர வகுப்பாக நடைபெற போகுது. இதற்கான கட்டணம் 786 ரூபா. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த அற்புதமான வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணி இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இதை நாங்கள் அவளோட எதிர்பார்த்துட்ருக்குறோம். இந்த மாதிரி ஒரு தகவலை சொன்னதுக்காக என்னுடைய ஆன்லைன் ஆஸ்ட்ரோடிவி நேயர்கள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய சிறந்த வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கங்கய்யா. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.